Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம உங்களுக்காக டே டு டே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வேர்ல்ட்ல வந்து நடந்திருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னா இத்தரியமோட ETF அப்டேட் ஒன்னு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டன் காயின் TON அப்படின்னு சொல்ற காயின். ஸோ இது ரெண்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியமோட ETF அப்டேட்டுங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸாவே பாத்தீங்கன்னா நம்ம இத்தரியமோட ETF பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இத்தரியமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3800K மார்க்கை தாண்டி பயங்கரமா பம்ப் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா S1 ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பாத்தீங்கன்னா SEC வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைலிங் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. அதை பத்தி நீங்க நேத்து நாங்க போட்ட வீடியோ வந்து பாத்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் US பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிக் மணி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு புது மணி ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மான S1 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து ஹெல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம SEC வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயன்ஸ், அதாவது பெரிய பெரிய கம்பெனி ஜெயன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புஷ் பண்றாங்க. ETF வந்து அப்ரூவ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ராக்கா இருக்கட்டும், ஆர்க் இன்வெஸ்டா இருக்கட்டும், சொல்லி நிறைய பெரிய பெரிய டெக் ஜெயன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் புஷிங் SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனை கார்னர் தள்ளுறாங்க. இதை வந்து எல்லாருமே அப்ரூவ் பண்ணுங்க ETF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹைப்புக்கு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் $24 மில்லியன் மதிப்பான இத்தரியம் வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா இத்தரியம் வந்து ETF அப்ரூவ் ஆகணும், பெரிய ஒரு பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மில்லியன் இது வந்து வாங்கி வச்சிருக்காரு. அண்ட் SEC-க்கான டெட்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு, அதாவது May 23 சொல்லியிருக்காங்க. ஸோ பை லேட்டர் டு நைட் ஆர் பை டுமாரோ ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா SEC-ல இருந்து வரும். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க SEC பத்தி ETF பத்தி போடும்போது, இத்தரியம் ETF பத்தி போடும்போது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான அப்டேட்டோட இருப்போம். அண்ட் இமீடியட்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்க வாட்ஸ்அப் சேனல்ல செக் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டன் காயின். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ இந்த ஓப்பன் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு ப்ரோ, அந்த காயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்லி பம்ப் ஆகிட்டே வருது, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டன் காயின் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி பிளாக் செயின்ங்க, தனி லேயர் 1 பிளாக் செயின். எப்படி பிட்காயின் தனியா இருக்கோ அதே மாதிரி இது வந்து லேயர் 1. இப்ப ஷிபா இனுலாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஷிபேரியம்னு ஒன்று வச்சு லேயர் 2 வச்சு மெயின்டைன் பண்றாங்க ஃபாஸ்ட்னதுக்காக. பட் இவங்க இப்பதான் லேயர் 1ல வச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கூட கிடையாது, இத்தரியம் கூட கிடையாது. இவங்க வந்து செப்பரேட்டான ஒரு தனி பிளாக் செயின், TON தி ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்றவங்க. ஸோ February 2024 என்ன பண்ணாங்க அப்படின்னா டெலிகிராம் இருக்குல்ல, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண டெலிகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல சேனல்ஸ் இருக்க மாதிரி டெலிகிராம்ஸ்லேயே சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதுல நிறைய பேர் என்ரோல் பண்ணா அதுலயே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டன் காயின் வழியா போயிட்டு இருந்துச்சு, தி ஓப்பன் நெட்வொர்க் TON அப்படின்னு சொல்ற காயின் வழியா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவ் டிஜிட்டல் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஈகோ சிஸ்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ஸ் டெலிகிராம்ல ஆல்மோஸ்ட் 800 மில்லியன் யூசர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த ஒரு ஐப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே அஃபெக்ட் பண்ணிருக்கு. அஃபெக்ட்ன்ற சென்ஸ் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா டன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3% அப் ஆயிருக்கு. பட் ஆல் ஓவர் தீஸ் டேஸ் இந்த ஒரு நிறைய நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா டன் காயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பம்ப் ஆயிட்டு இருக்கு, நல்ல ஒரு ப்ரோக்ரஸுமே இருக்கு. ஏன்னா டெலிகிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு டே இட் இஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர், வைடர் அண்ட் வைடர். ஸோ 800 மில்லியன் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி 10 மில்லியன் டு 15 மில்லியன் யூசர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் 800 மில்லியன் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல மட்டுமே இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டன் ஒரு பிளாக் செயின் வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தனி பிளாக் செயின்ல இப்ப 800 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. 800 மில்லியன் பீப்புளுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் டன் காயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் லாங் அஸ் டெலிகிராம் இஸ் எக்ஸிஸ்டிங், டெலிகிராம்ல புது அப்டேட்ஸ் வர பாத்தீங்க அப்படின்னா டன் காயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த டாப் 2 நியூஸ் ரிகார்டிங் இத்தரியம் ETF as well as the டன் காயின். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஸோ இதை பத்தி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.